தாத்தா வீட்ல சொல்றாரு, இந்த மாரி அவங்க காவேரியோட குடும்பம் வீட காலி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு, அத கேட்டு மனசு கஷ்டப்படுறாரு நம்ம விஜய். "என்ன தாத்தா சொல்றீங்க? காவேரி கூட்டின்னு போயிடுவாங்களா? வேற என்னப்பா பண்றது? காவேரி தான் கூட கூட்டின்னு போயிடுவாங்க. இப்ப என்ன தாத்தா பண்றது? காவேரி வரவே மாட்டாளா தாத்தா? அவ்வளோதானான்னு" சொல்லிட்டு அழறாரு. "அழாதப்பா, எல்லாமே சரியாயிடும். கண்டிப்பா காவேரி வருவா. இன்னும் கொஞ்ச நாள்ல காவேரிக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வச்சு, எப்படியாவது காவேரிய நம்ம கூட்டிட்டு வரலாம். நீ கவலைப்படாத. இப்ப அவங்க எல்லாரும் கோவமா இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத கேட்டுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம விஜய் தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில இங்கே காவேரி மனசு கஷ்டப்பட்டு விஜய நினைச்சு அழுதுட்டே இருக்காங்க. "அழுதது போதுடி, காலம் ஃபுல்லா அழ தானே போற. அதுக்காக தானே இப்படி ஒரு கல்யாணத்த பண்ணிக்கிட்டேன். முதல்ல இங்கேருந்து கிளம்புற வழிய பாரு" அப்படின்றாங்க. அதுக்கேத்த மாரி எல்லா பொருளும் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. "என்ன என்ன வீட்டு ஓனர்ஸ்கிட்டலாம் பேசிட்டீங்கல்ல? கிளம்பிடலாம்ல?" அப்படின்னோனே, ஓகே, எல்லாமே கிளம்பிடலாம். நாளைக்கு நம்ம கிளம்பிடலாம்" அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க விஜய் என்ன பண்றாரு, காவேரியை பார்க்கறதுக்காக வராரு. காவேரி கோயிலுக்கு போயிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. நடந்த விஷயங்கள் எல்லாமே அழுதுட்டுருக்காங்க சாமிகிட்ட சொல்லி. "நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே புரியலையே. விஜய் என்னை போக சொன்ன ஒரே காரணம் மட்டும் கிடையாது. அவர் கையெழுத்து வாங்கினாரு. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது நான் எப்படி விஜய்க்கு விஜய் காக நான் பேச முடியும்? ம் எல்லாரும் விஜயை திட்டும்போது என் மனசு எவ்வளோ கஷ்டமா இருந்தது. ஆனா என்னால எதிர்த்து நின்னு பேச முடியலையே. ஏன்னா விஜய் எனக்கு ஆதரவா இருக்காரா? இல்ல என்ன மறந்துட்டாரா? என்ன வேணும்னு நினைக்கிறாரா? வேணாம்னு நினைக்கிறாரா? ஒண்ணுமே எனக்கு புரியல. ஆனா என்ன வேணாம்னு நினைக்கிறவரு என்னை ஏன் தேடி வந்தாரு? எதுக்காக தேடி வரணும்? ஒண்ணுமே புரியல எனக்கு. கடவுளே, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வேண்டிட்டு இருக்காங்க சாமி கிட்ட. அவங்களால தாங்கிக்க முடியல. இங்க விஜய் காவேரி தேடி வராரு. எப்படியாவது காவேரி கிட்ட பேசிடணும்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துடுறாரு விஜய். உடனே வண்டியை நிறுத்திட்டு காவேரி காவேரின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாரு. "காவேரி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் காவேரின்னு" விஜய் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. உடனே "உங்களுக்கு என்னங்க பேசணும்?" அப்படின்றாங்க. "ஏன் காவேரி இப்படிலாம் பண்ற? என்ன ஏன் காவேரி இப்படி வெறுக்கிற? நான் என்ன காவேரி தப்பு பண்ணேன்? நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் காவேரி. தயவுசெய்து என்னை மன்னிச்சிடு காவேரி. ப்ளீஸ் காவேரி, வீட்டுக்கு வா போகலாம். எதுவாக இருந்தாலும் அங்கே பேசிக்கலாம். நான் ஏன் இப்படிலாம் பண்ணேன்? எதுக்காக இப்படிலாம் செஞ்சேன்? எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் புரிய வைக்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் காவேரி, நீ இல்லாமல் என்னால் வாட முடியாதுடி" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. "ஒன்றுமே புரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க?" அப்படின்னோடனே, "நான் செய்கிற விஷயத்துக்கு எல்லாத்தையுமே நீ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க காவேரி. எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாரு. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வந்துடுறாரு குமரன். குமரனும் நிவினும் அங்கே வராங்க. குமரன் "நிறுத்துறீங்களா? போதும் நீங்கள் சொன்னதெல்லாம். எங்கள் வீட்டு பொண்ணை எப்படியாவது மறுபடியும் பேசி போயிட்டு அக்ரிமெண்ட் போடலான்னு பார்க்குறீங்களா மறுபடியும்? அதுக்காக தான் பேசிட்டீங்களா? காவேரி, உனக்கெல்லாம் பட்டு கூட நீ திருந்த மாட்டியா? அவ்வளோ உன்னை வீட்டை விட்டு போக சொன்னார். இப்போ அவர்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்க. இருங்க மாமா, அவர் ஏதோ சொல்ல வராரு." "அதெல்லாம் எதுவும் சொல்ல வரல. போதும் நீ பேசுனதெல்லாம். முதல்ல வீட்டுக்கு போ. அத்தை தேட போகிறாங்க" அப்படின்னு. "மாமா ப்ளீஸ் மாமா" அப்படி. "அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. போறியா பெல்லி" அப்படின்னு சொல்லி திட்டி விடுறாங்க. வேறு வழி இல்லாமல் காவேரி அங்கேருந்து கிளம்புறாங்க. "காவேரி ப்ளீஸ் காவேரி, நில்லு காவேரி, நில்லு காவேரினோடனே" காவேரி வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. இதை பார்த்து விஜய் செம்மையாக டென்ஷன் ஆயிரு. "என்னையா நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? நானும் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே எகிரி வராரு. உடனே குமரனுக்கு செம்ம கோவம். உடனே குமரனும் சட்டையை பிடிக்கிறாரு. விஜயும் சட்டை பிடிக்கிற. 2 பேரும் செம்மையாக அப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க. "அவ்வளோதான் உனக்கு. நானும் பார்த்துட்ருக்கேன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்க. ஏன் பொண்டாட்டி கூட நான் பேசக்கூடாது? நீ யாரையா சொல்கிறதுக்கு?" அப்படின்றாங்க. "நான் சொல்லுவேன்டா. நான் காவேரியோட மாமாடா. அந்த வீட்டுக்கு நான் தான்டா எல்லாமே. நான் பேசுவேன்டா. நீ யாருடா இங்கே பேசுறதுக்கு? உனக்கும் காவேரிக்கு தான் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டல. வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டல. அக்ரிமெண்ட்டும் போட்டு முடிச்சிட்டல. அக்ரிமெண்ட் டேட்டும் முடிஞ்சு போச்சுல. அதுக்கப்புறம் எதுக்குடா காவேரி காவேரி நீங்கள் வர? ஏன் வேணும்னு ஏதாவது பண்ணுறதுக்காக வரியா? இங்கே பாரு, தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஓரளவு தான் நான் மரியாதை கொடுப்பேன். நானும் பழகிட்டேன்னு சொல்லிட்டு பண்ணால் நீங்கள் உஷ்டத்தும் போயிட்டுருக்கேன். ஏன் பொண்டாட்டிக்கிட்ட என்னையே பேச வேணாம்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு அவ்வளோ திமுறா?" அப்படின்றாங்க. "ஆமாடா, நான் பேச வேணாம் தான் சொல்வேன். நீ காவேரி பக்கம் திரும்பினா அப்புறம் அவ்வளோ தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. நிவின் சண்டையை நிறுத்துறீங்களா? 2 பேரும் சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, "வாங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. "போங்க விஜய்" அப்படின்றாரு.